Men's hostel at Ambattur, starting from 3,500 with food. Contact 760-4848-995. வாரிசு அரசியல்னு சொல்லுவாங்க. வாரிசு இல்லாதவன் தான் வாரிசு அரசியலை பத்தி பேசுவான். கேப்டன் சிங்கம் மாதிரி ரெண்டு சிங்க குட்டி எடுக்கிறப்ப நாங்க எடுக்கிறா பேசக்கூடாது. இந்த தேர்தல் மட்டும் இல்ல, தேர்தல் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு கிராமம், கிளை, நகரம் எல்லா இடத்துக்கும் நான் வரேன். பார்த்துடலாம் நம்மளா அவங்களான்னு. ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த உங்க தலைவியே ஆட்சியை பிடிக்கும் போது எது மக்கள் பிரச்சனைக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்த நாங்க ஏன்டா பயப்படணும்? ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா மீண்டும் அஇஅதிமுக பாஜக மண்ணாக்காக போகுது. டெல்லியில இருக்கவங்க ஆண்டாவுக்கு போறான், இவங்களை புடிச்சு உள்ள தூக்கி போட போறான். இதுதான் நடக்க போகுது. அங்க இன்னொருத்தர் வந்து தைலாபுரத்தில் இருக்கிறவரு, அவர் கம்மன் திரும்பி வீட்டுக்குள்ளேயே போயிடுவாரு. வேற என்ன நடக்கும்? அடுத்த எலெக்ஷன்ல திரும்பி பொங்கி எழுந்து பேசிட்டு வருவாரு. இதுதான் நடக்கும். வேற என்ன நடக்கும்? இனிதான் நம்ம பாருங்க, இனி எப்படி நம்ம பட்டைய கலப்ப போறோன்னு. டெல்லியில் இருக்கவங்களா இனி தமிழ்நாடுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு டெல்லி பக்கம் போவோம். தேசிய முக்கியத்துவ உலக லெவல்ல எப்படி கொண்டு வர மட்டும் பாருங்க. ஆனா அந்த அதிமுக பாமக கூட்டணியை மட்டும் ஜெயிக்கவே விடாதீங்க, தோக்கடிக்கணும். அண்ணன் சொல்றாரு எடப்பாடி மக்கள் முதல்வர் இல்ல, எம்எல்ஏ முதல்வர். அதான் உண்மை. முதல் வாட்டி மக்களை சந்திக்கும் போதுதான் தெரியும் உங்களோட இது என்னன்ட்டு. பாகுபலியை குத்திட்டாங்க, அமரேந்திர பாகுபலி வந்தாச்சு. நீங்க எல்லாருமே போர் தளபதியா இருந்து இனி நம்ம எல்லாரையுமே வழி நடத்தணும். காலதாமதம் இல்லைன்னு சொல்ல, அது ஏன் நீங்களும் புரிஞ்சுக்கணும். காலதாமதம் இன்னும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் கேப்டனுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு பக்கம் கட்சியை பார்க்கணும். எல்லாருமே வந்து சொன்னாங்க அம்மா வந்து உடம்பு ரொம்ப டல் ஆயிட்டாங்க, டயர்ட் ஆயிட்டாங்க. அதான் உண்மை. சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. கட்சி இங்க வந்து நம்ம கட்சிக்காரங்களை பார்த்து தெம்பா வந்து வீட்டுக்கு வருவாங்க. அப்பா பார்த்தாலே ஒரு சின்ன வேதனை. ஏன்னா சிங்கம் மாதிரி பார்த்தா கேப்டன் நல்லா இருக்காரு, அதுக்கு 100 வயசு அவர் நல்லா இருப்பார், அதுக்கு குறையே இல்லை. இருந்தாலும் பழையபடி நடக்கணும், பேசணும்ன்றப்போ எல்லாரும் மனதில் ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கு. யாரும் பயப்படாதீங்க, தைரியம். கேப்டன் எனக்கு சொல்லி அம்சர் தைரியமா போய் பேசுடா, நம்ம தொண்டர்கள் இருக்காங்கன்னு. அந்த தைரியத்துல நான் இருக்கேன், நீங்க இருக்கீங்க என்ற நம்பிக்கையில நான் இருக்கேன். நான் இருக்கிற நம்பிக்கையில நீங்க இருக்கீங்க. நம்ம கண்ணாடி மாதிரி செயல்பட்டாதான் இந்த கட்சியை நம்ம எதுக்காக ஆரம்பிச்சு அந்த இடத்துல போய் சேர்க்க முடியும். ஒரு சின்ன சின்ன கால தாமதம் ஆனாலும் இன்னைக்கு அந்நியார் வந்து ஒரு நல்ல முடிவை சொல்லி இருக்கார் கேப்டன். இன்னைக்கு கட்சி ஆபீஸ்ல வந்து இந்த தேர்தல் முடிவில்ல, இதான் ஆரம்பம். மீண்டும் இந்த கட்சியின் ஆரம்பிக்க எல்லா இடத்துலயும் விட்டுறவே கூடாது. உங்களுக்காக இந்த டிசிஷன் எடுத்திருக்கு. இந்த கட்சியை நீங்க சோர்ந்தே போக கூடாது. பொருளாதாரம் வீக்கா பிளான் பண்ணுவோம், எல்லாருமே கூட்டு செஞ்சு முடிவு பண்ணி ஃபியூச்சர்ல எல்லாம் முடிவு பண்ணோம். என்ன எப்படி பொருளாதாரம் உயர்த்தலான்னு எல்லாமே முடிவு பண்ணிருக்கோம். எதிர்காலம் எழுச்சியா என்னை நம்புறீங்களா? நான் சொல்றேன், நம்புங்க. நான் பாத்துக்கிறேன் ஃபியூச்சரை, நான் பாத்துக்கிறேன். எங்க அப்பாவை சிம்மாசனத்துல உட்கார வைக்கிறேன். நான் உட்கார வைக்கிறேன். அதுக்கு நீங்க எல்லாரும் எனக்கு 100க்கு 200% என் கூட நிக்கணும். இந்த தேர்தல் மட்டும் இல்ல, தேர்தல் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு கிராமம், கிளை, நகரம் எல்லா இடத்துக்கும் நான் வரேன். பார்த்துடலாம் நம்மளா அவங்களான்னு. தைரியம் மட்டும் யாரையும் விட்டுறாதீங்க. இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? என்ன சொல்லுவாங்க? நம்மளையா வாரிசு அரசியல் சொல்லுவாங்க. வாரிசு இல்லாதவன் தான் வாரிசு அரசியலை பத்தி பேசுவான். கேப்டன் சிங்கம் மாதிரி ரெண்டு சிங்க குட்டி எடுக்கிறப்ப நாங்க எடுக்கிறா பேசக்கூடாது. எனக்கு வந்து செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகம். உங்க எல்லாருக்குமே தெரியும். இவ்வளவு குண்டாருன்னு நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. 170 கிலோ இருந்தேன், இன்னைக்கு 80 கிலோ இருக்க. தன்னம்பிக்கை
நம்பிக்கை ஜாஸ்தி. அதனால் எங்க அப்பாவை சிம்மாசனத்துல உட்கார வைக்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாத்துடலாம், என்ன அவங்களும் மனுஷாங்க தானே, என்ன பழைய கட்சி ஆட்சி பண்ணிருக்காங்க அவ்வளவுதானே, பாத்துருவான். நீ களத்துல இறங்குறேன், நான் வந்து இறங்குறேன். எப்படி அன்னைக்கு விழுப்புரத்துல ஒரு கொடியை வெத்தினோடனே கேப்டன் இறங்கி வேசிய மடிச்சு கட்டி 200 இடத்துல அன்னைக்கு கொடி பறந்துடும். நான் வந்து இறங்குறேன். எவனுக்கும் நான் பயப்பட மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன். தப்பு செஞ்சாதான் நான் பயப்படணும். நம்ம எதுக்கு தப்பு பண்ண முடியும்? என்னைக்கு நாம தப்பு பண்ணிருக்கோம்? ஏதோ பேரம் பேரம் காசு பேசுறீங்களே. எத்தனை போலீஸ் ஆபீசர், எத்தனை சிபிஐ, எத்தனை இன்டெலிஜென்ஸ், எவ்வளவு பேர் ஒருத்த வந்து ப்ரூவ் பண்றா. பாத்துடலாம் இந்த கட்சி காசுக்காக போனதுன்னு. ஒருத்த வந்து ப்ரூவ் பண்ணு. எத்தனை மீடியாக்கள் கேமரா, ஒரே ஒருத்தனுக்கு ஒரு ஆபீசர் நெஞ்சில பிராணி இருந்தா வந்து ப்ரூவ் பண்ணுங்க பாக்கல இந்த கட்சி காசுக்காக நாங்க இருக்கோம்ட்டு. என்ன சொல்லுவீங்க? இந்த கட்சி எதுவும் சொல்ல முடியாது. கேப்டன் நல்லா இருக்க வரைக்கும் கோவப்படுறாரு. அவருக்கு உடம்பு சரியில்லை அண்ணி எங்க அம்மா மேலே மாமா மேல ஏதாவது சொல்றது. அப்புறம் இந்த கட்சி காசு வாங்கிட்டாங்கன்னு ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த உங்க தலைவியே ஆட்சியை பிடிக்கும் போது எது மக்கள் பிரச்சனைக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்த நாங்க ஏன்டா பயப்படணும்? நாங்க இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க தலைவிக்கு அடுத்தது வரப்போற இப்ப இருக்க தலைவர்கள் எல்லாரும் வரிசையா ஜெயிலுக்கு போய் போறாங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா மீண்டும் மாநிலத்தில் பாஜக மண்ணாக்காக போகுது. டெல்லியில இருக்க அவங்க காண்டாக போறான், இவங்களை புடிச்சு உள்ள தூக்கி போட போறான். இதுதான் நடக்க போகுது. அங்க இன்னொருத்தர் வந்து தைலாபுரத்தில் இருக்கிறவரு, அவர் கம்மன் திரும்பி வீட்டுக்குள்ளேயே போயிடுவாரு. வேற என்ன நடக்கும்? அடுத்த எலெக்ஷன்ல திரும்பி பொங்கி எழுந்து பேசிட்டு வருவாரு. இதுதானே நடக்கும். வேற என்ன நடக்கும்? எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் இல்லைனாலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கொடி தமிழர் முழுவதும் பறந்துட்டே இருக்கும். அதான் எங்க கெத்து, அதான் எங்க சொத்து. நிச்சயமா இந்த கட்சி யாராலும் அசைக்க முடியாது. இந்த தேர்தல் நாம எல்லாருமே செயல்படணும். சும்மா இந்த மீடியாக்கெல்லாம் யாரும் பயப்படாதீங்க. என்ன பண்ணிடுவாங்க? என்ன சும்மா பர்சன்ட், இது எல்லாமே கணக்கு தான். 2%, 3% எல்லா கணக்கும் தவறுபடியாக்கி நம்ம 10% மீண்டும் நிரூபிக்க ஏன் கூட யாரெல்லாம் உறுதுணையா இருக்கீங்க? கை தூங்க. ஒரு மாசம் தான் இருக்கு, பரவாயில்ல. 234 தொகுதியும் ராப்பகலா உழைக்க நான் தயார். ராப்பகலா உழைக்க தயார், நான் உழைக்க தயார். நீங்க தயாரா? இனிதான் நம்ம பாருங்க, இனி எப்படி நம்ம பட்டைய கலப்ப போறோன்னு. டெல்லியில் இருக்கவனா இனி தமிழ்நாடுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு டெல்லி பக்கம் போவோம். தேசிய முற்போக்கு உலக லெவல்ல எப்படி கொண்டு வர மட்டும் பாருங்க, காத்துருங்க, வெயிட் பண்ணுங்க. என்ன ஏதோ இப்ப அரசியல் புதுசுல நினைக்காதீங்க. வெயிட் அண்ட் வாட்ச் விஜய் பிரபாவோட ஆக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு. இன்னைக்கு இத்தனை இளைஞர்கள் இங்க கூட இருக்கீங்க. மீண்டும் மீண்டும் சொல்றேன், என்ன விஜயகாந்த் பயனா பார்க்காதீங்க. உங்கள் நண்பன், உங்க பிரதர், உங்க ஃப்ரெண்ட், என்ன மச்சா, என்ன மாமா, அந்த லெவல் என்ன பாருங்க. நிச்சயம் உங்களுக்காக வருவேன். அது அதே மாதிரி இன்னைக்கு இத்தனை மகளிர் அணி நீங்க எல்லாம் இருக்கீங்க. நீங்களும் எதுக்கும் பயப்படாதீங்க. நம்ம அண்ணி ஜான்சி ராணி அங்க சிங்க மாதிரி இருக்காங்க. நிச்சயம் ஒரு பக்கம் தலைவரும் இன்னொரு பக்கம் இந்த கட்சியும் சேர்ந்து முன்னோக்கி படையெடுத்து வந்துட்டு இருப்பாங்க. தைரியமா இருக்கு எல்லாருமே. எத்தனையோ பேர் இந்த கட்சிக்கும் நம்மளுக்கு பின்னாடி முதுகுல நிறைய பேர் குத்தி இருக்காங்க. அதுக்கு எல்லாமே சலித்தவர்கள் இல்ல. அடுத்த வாட்டி குத்தும் போது அப்படி குடிங்க, அவனை திரும்பி குத்தணும். அந்த லெவலுக்கு நாம உழைக்கணும். என்னோட ஆசையை நான் சொல்லிடுறேன். எப்படி 2006 கேப்டன் விருதாச்சலத்தை நின்று ஜெயிச்சாரோ, அதே மாதிரி
கேப்டனோ இல்ல நம்ம அண்ணியாரோ விருதாச்சலம் இல்ல பண்ருட்ல நிற்கணும், கண்டிப்பாக நிற்கணும். மீண்டும் நம் குரல் சட்டசபையில் இந்த தேர்தல் ஒலிக்கணும். எல்லாரும் அதுக்கு தயாரா இருங்க. எல்லாரும் இந்த தொகுதியில அனைத்து சட்டமன்ற தொகுதிகளும் நம்ம ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். ரெண்டாவது ஜெயிக்கணும் இலக்கோட இறங்க. மிஞ்சி போன ரெண்டாவது. ஆனா அந்த அதிமுக பாமக கூட்டணியை மட்டும் ஜெயிக்கவே விடாதீங்க, தோக்கடிக்கணும். அவ்வளவு மரியாதையா அவ்வளவு கண்ணியமா எந்த கட்சியுமே நடந்திருக்காது. அவங்க கிட்ட எந்த கட்சியுமே நடந்திருக்காது. கேப்டன் அவ்வளவு கண்ணியமா, கேப்டன் மட்டும் இல்ல இந்த கட்சி இந்த தொண்டர்கள் எல்லாமே அவ்வளவு கண்ணியமா நடந்துக்கிறாங்க. ஆனா இதுதான் எங்களுக்கு நீங்க திரும்பி காமிப்பீங்களா? இந்த வாட்டி நம்ம எல்லாருமே எடப்பாடி படையெடுத்து அவர் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு சாதாரண பழனிசாமி தான் அங்க இருப்பார். படையெடுத்து போய் நம்மளோட இதை காமிக்கணும், எத்தனை % வாக்குகள் நம்ம வாங்கி இருக்கோம். ஒவ்வொரு மீடியா சேனலுமா ஒவ்வொரு தலைவர்கள் கிட்ட நம்ம காமிக்கணும். தேசிய முற்போக்கு எவெல்லாம் நம்ம ஏளனமா பேசுறானோ ஒவ்வொரு கிட்டையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மீண்டும் 10% வாக்கு மேல் வாங்கி இருக்குன்ட்டு இங்க இருந்து நான் எல்லாமே கேட்டுக்கிறேன். எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு இருக்கீங்க. கேப்டன் இத்தனை வருஷம் மக்களுக்காக உழைச்சிருக்காரு. நாங்க பண்ண மிகப்பெரிய தப்பே கூட்டணி போனது அதிமுகவோட. நான் தைரியமா அதை சொல்றேன். எங்க எல்லாருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு மக்கள், பெண்கள், இளைஞர்கள் எல்லாருமே எங்க அப்பாவுக்கு எங்க கட்சிக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்க ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது 25 ஓட்டுக்காச்சு நீங்க வாங்கணும். வாங்கி நம்ம முரசு சின்னத்தில் எல்லாருமே வாக்களிக்க வைக்கணும். மீண்டும் நம்ம குரல் சட்டசபையில ஒலிக்கணும். செஞ்சிடலாமா? கேட்கலையே? செய்யணும். அண்ணன் சொல்றாரு எடப்பாடி மக்கள் முதல்வர் இல்ல எம்எல்ஏ முதல்வர். அதான் உண்மை. முதல் வாட்டி மக்களை சந்திக்கும் போதுதான் தெரியும் உங்களோட இது என்னன்ட்டு. பாத்துலாம். அதே மாதிரி respected Prime Minister of India, Mr. Modi ji, thank you for the gratitude you showed us. 2014, Captain took lotus symbol nook and corners of Tamil Nadu, and from then only BJP has bloomed into Tamil Nadu, and now you are poking our backstabbing us. Definitely, I'm too young to say you are Prime Minister. We have all respect for you, and you will see what DMDK is. என்ன நான் சொன்னா 2014 கேப்டன் தாமரை சின்னத்தை கிராமமா கொண்டு போய் சுத்தினார். தாமரை மலரணும், மோடி அன்னைக்கு பிரதமர் ஆகணும்ட்டு. ஆனா இன்னைக்கு அவங்களே நம்ம முதுக குத்துறப்போ நம்ம யாருன்னு திரும்பியும் அவங்களுக்கு காமிக்கணும். தவறு செஞ்சு விட்டா சிவகாமின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணணும். பண்ணுவாங்க, எல்லாருமே பண்ணுவாங்க, பண்ணணும். பாகுபலியை குத்திட்டாங்க. அமரேந்திர பாகுபலி வந்தாச்சு. நீங்க எல்லாருமே போர் தளபதியா இருந்து இனி நம்ம எல்லாரையுமே வழி நடத்தணும். நான் நடத்த மாட்டேன், நீங்க தான் இந்த கட்சியை நடத்தணும். உங்களோட சேர்ந்து நான் வருவேன். கேப்டனை சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறோம். மீண்டும் இந்த கட்சி எங்க தொலைச்சமோ அதே இடத்துல போய் நம்ம கொண்டு வரோம்.
நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.